ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யோவான் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றார். சமாரிய ஸ்திரீ இந்த வார்த்தையை தன்னுடைய கிராமத்துக்குள்ளே சென்று இந்த வார்த்தை சொல்லுகிறார். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷர் சொன்னார், அவர் கிறிஸ்துதானா, வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த 4ஆம் அதிகாரம் முழுவதுமே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து யூதேயாவிலிருந்து அவர் கலிலேயாவுக்கு சமாரியா வழியாக வருகிறார். சமாரியா வழியாக வரும்போது இந்த சமாரிய பெண்ணோடு அவர் பேசுகிறார். அதுதான் இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. இந்த சமாரிய பெண்ணோடு அவர் பேசும்போது அவள் இவர் கிறிஸ்து என்பதை புரிந்து கொண்டு ஊருக்குள்ளே சென்று மற்ற ஜனங்களை அழைத்து வருகிறாள். அந்த ஜனங்கள் இவருடைய வார்த்தையை கேட்டு இவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். இதுதான் இங்கே சொல்லப்படுகிற செய்தி. இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம்? வேதம் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இந்த 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இங்கே 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக 6ஆம் மணி வேளை என்பது ஒரு மத்தியானம் 12 மணி இருக்கும். ஒரு உச்சி மத்தியான வேளையிலே இயேசு கிறிஸ்து களைப்படைந்தவராய் அங்கே கிணற்று அருகே வந்து உட்காருகிறார். அப்பொழுது இந்த சமாரிய ஸ்திரீ அங்கே தண்ணீர் எடுப்பதற்காக வருகிறாள். இதில் ஒரு செய்தி நாம் முதலாவது கற்றுக்கொள்கிறோம். பொதுவாக பெண்கள் தண்ணீர் எடுப்பதற்கு வருகிற நேரம் எப்பொழுது என்று சொன்னால், ஒன்று காலையிலே வருவார்கள், இல்லைன்னு சொன்னால் மாலையிலே வருவார்கள். மத்தியான நேரத்தில் தண்ணீர் எடுப்பதற்காக யாருமே வரமாட்டார்கள். ஆனால் இந்த பெண்ணும் மத்தியானம் வருகிறாள். காரணம் என்ன? அவளை குறித்து இயேசு கிறிஸ்துவே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருப்பதும் உன்னுடைய புருஷன் அல்ல என்று சொல்லி அவளுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த நிலை அந்த மக்களுக்கும் தெரிந்திருக்கலாம். இதன் நிமித்தமாக இவள் சாயங்காலத்திலோ இல்லை என்று சொன்னால் காலையிலோ அவர்களோடு அவர்களாக தண்ணீர் எடுக்க வரும்போது அவர்கள் இவளை ஏளனமாக பேசுவார்கள், தூசணமாக பேசுவார்கள், இவளை அவமானப்படுத்துவார்கள். எனவே அவர்கள் யாருடைய கண்களிலுமே படாமல் மத்தியான வேளையிலே தண்ணீர் எடுப்பதற்காக வருகிறாள். ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஏளனமாக நினைப்பவர்கள், நம்மை அவமானப்படுத்துகிறவர்கள், அவர்களிடத்திலே மேலும் மேலும் நாம் நெருங்கி செல்வது நம்முடைய வாழ்க்கைக்கு அது மகிழ்ச்சியாக இராது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிறவர்கள், நம்மை பரியாசம் பண்ணுகிறவர்கள், அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். இதை கற்றுக்கொள்ள வேண்டும். 1ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் அதுதான் சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும். எனவே நம்மை அவமானப்படுத்துகிறவர்கள் மத்தியில் நாம் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. உலக பிரகாரமாக ஒரு பழமொழி சொல்வார்கள், மதியாதவர் தலைவாசல் நீங்கள் மிதிக்க வேண்டாம், மதியாதவர்களுடைய வாசலை நீங்கள் மிதிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு உலக பிரகாரமான பழமொழி உண்டு. எனவே இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இது முதல் காரியம். 2வது, இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணோடு பேசுகிறார். பேசும்போது அவர் சொல்லுகிறார், நான் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் என்று சொன்னபோது
அவள் எனக்கு அந்த தண்ணீரை தாரும் என்று சொல்லி அப்படியே 2 பேருக்கும் இடையே அந்த உரையாடல் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டம் வருகிற போது அவள் சொல்லுகிறாள், எல்லாம் சரிதான், இது எல்லாவற்றையும் எங்களுக்கு மேசியா வரும்போது சொல்லுவார் என்று சொல்லுகிறாள். உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த மேசியா உன்னோடு பேசுகிற நான் தான் என்று சொன்னபோது இவள் ஆச்சரியப்படுகிறாள். ஆச்சரியப்பட்டு 28ஆம் வசனம் சொல்லுகிறது, தண்ணீர் குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு ஊருக்குள்ளே ஓடி போகிறாள். இதுவரையிலும் ஊராருடைய சவகாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கிறவள் இப்பொழுது ஊராரை நோக்கி ஓடுகிறாள். காரணம் என்ன? அங்கே இயேசு கிறிஸ்து அவளுடைய பாவத்தை மன்னிக்கிறார். அவளை கண்டிக்கவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துடைய அந்த வார்த்தைகள் அவளை ஈர்க்கிறது. எனவே அவள் புரிந்து கொள்ளுகிறாள், இவர்தான் கிறிஸ்து, இவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என்னை மன்னித்து விட்டார். எனவே இந்த ஊர் ஜனங்கள் இனி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த ஊர் ஜனங்களுக்கு அவரை நான் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊருக்குள்ளே அவள் போகிறாள். 2வது செய்தி இதில் என்ன அப்படின்னா, இயேசுவுக்காக அவள் தான் கொண்டு வந்த குடத்தை அந்த இடத்துல போட்டுவிட்டு ஓடுகிறாள். இன்று நாமும் விட்டுவிட வேண்டிய காரியம் உண்டு. கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. அவைகளை விட்டு விடுவதற்கு நாமும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இங்கே இந்த பெண் தன்னோடு கொண்டு வந்த அந்த குடத்தை அங்கே விட்டுவிட்டு அவள் ஊருக்குள்ளே ஓடுகிறாள். எனவே இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையிலே அவள் ஓடுகிறாள். என்று ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிற காரியம் அதுதான். இயேசுவுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? எதை விட்டிருக்கிறீர்கள்? எதை இழந்திருக்கிறீர்கள்? இங்கே அவள் தன்னுடைய அந்த உடைமை, தன்னோடு கொண்டு வந்த அந்த உடைமையை இழந்து அவள் விட்டு ஓடுவதை பார்க்கிறோம். 3வது இப்போ ஊருக்கு போயிட்டா. ஊருக்குள்ளே போயிட்டு ஆட்கள்கிட்ட சொல்கிறா, என்னை பற்றி எல்லாவற்றையும் ஒரு மனுஷர் சொல்கிறாரு, அவர் தீர்க்கதரிசி போல் இருக்கிறாரு, அவர் கிறிஸ்து தானா, வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள கூடுறா. இப்போ ஜனங்கள்லாம் வராங்க, வந்து அவருடைய சத்தியத்தை கேட்கிறார்கள். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் 39ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊருள்ள சமாரியாவில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இல்லையா? அவள் தான் போய் ஊருக்குள்ளே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரா. இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, தீர்க்கதரிசி போல் இருக்கிறாரு, என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அவர் கிறிஸ்துவாக இருக்கிறாரா இல்லையா, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரான். இப்போ வந்து பார்க்குறாங்க, இந்த வார்த்தைகள் நிமித்தமாக அவங்க நிச்சயம் விசுவாசிக்கிறாங்க. அப்படியே நீங்கள் வாசிட்டு வந்தீங்கன்னா 42ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இன்றைக்கி உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சால் அந்த உதவியை உடனே அந்த உலகம் மறந்து போகும். நன்றி மறந்த உலகம் இந்த உலகம். இந்த பெண் தான் ஊருக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரா. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து சொன்னதுனால கிடையாது, நாங்களே அவருடைய உபதேசத்தை கேட்டு தான் என்ன செய்தோம், அவர் மெய்யான உலக இரட்சகர் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருவள்ளுவர் இப்படி சொல்லுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு அப்படின்ட்டு. செய்த நன்றியை மறந்து போனால் அவங்களுக்கு விமோசனமே கிடையாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். எனவே இந்த பெண் அவர்களுக்கு நன்மை செய்கிறாள், இரட்சகரை அறிமுகப்படுத்துகிறாள். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நீ சொன்னதுனால நாங்கள் அவரை இரட்சகர் நினைக்கல, அவருடைய உபதேசத்தை கேட்டு தான் என்ன செய்கிறோம், அவர் இரட்சகர்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம், ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நன்றி மறக்கவே கூடாது. ஏறி வந்த ஏணியை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, உதறி தள்ளவே கூடாது. நமக்கு உதவி செய்தவங்களை வாழ்க்கை முழுதும் என்ன செய்யக்கூடும், மறக்கவே கூடாது.
எனவே இந்த 3 காரியங்கள் இந்த அதிகாரத்தில் கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, மதியாதவர்களை அவருடைய அந்த தலைவாசல், அதாவது உலக பிரகாரமாக சொன்னோன்னே மதியாத ஒரு வாசல் செய்யாத, மிதிக்காத. உங்களை யாரெல்லாம் துச்சனமாக நினைக்கிறார்களோ அவர்களை விட்டு நீங்கள் விலகி இருப்பது நல்லது. இது முதல் காரியம். 2வது, இயேசுவுக்காக நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள், எதை விட்டிருக்கிறீர்கள், இது 2வது. 3வது, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.